வெல்கம் டு எஸ் தமிழ் யூடியூப் சேனல் வியூவர்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஆன்லைன்ல நியூ எஸ்பிஐ அக்கௌண்ட் எப்படி ஓபன் பண்றது அப்படிங்கறத இன்னைக்கு பார்க்க போறோம். நீங்க என்ன இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது போன்ற பல வீடியோக்கள் உங்களுக்காண்டி காத்திருக்கு. வாங்க இன்னைய வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் உங்களோட ப்ரௌசரை ஓபன் பண்ணி அதுல நியூ ஆன்லைன் எஸ்பிஐ அக்கௌண்ட் அப்படின்னு டைப் பண்ணுங்க. அப்படி டைப் பண்ணி என்ட்ரு பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு லிங்க் ஓப்பன் ஆகும். நான் இதை உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு கொடுக்குறேன். அந்த லிங்கை ஓப்பன் பண்ணிக்கிறேங்க. அதில் அப்ளை நியூ அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிறேங்க. இப்போ உள்ள கஸ்டமர் இன்ஃபர்மேஷன் செக்ஷன், அக்கௌண்ட் இன்ஃபர்மேஷன் செக்ஷன் அப்படின்னு ரெண்டு ஆப்ஷன் வரும். அதாவது கஸ்டமர் இன்ஃபர்மேஷன் செக்ஷனில் என்னென்னலாம் கேட்பாங்க அப்படின்னா, பர்சனல் டீட்டெயில்ஸ், அதுக்கப்புறம் அடிஷனல் டீட்டெயில்ஸ், ஐடென்டிஃபிகேஷன், இது மூணு இருக்கும். அக்கௌண்ட் இன்ஃபர்மேஷன் செக்ஷனில் என்னென்ன இருக்கும் அப்படின்னா, அதாவது என்ன டைப் ஆஃப் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண போறீங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கு இன்டர்நெட் பேங்கிங் வேணுமா என்ன, அதுக்கப்புறம் பிரான்ச் எந்த பிரான்ச்சில் ஓப்பன் பண்ண போறீங்க, இந்த டீட்டெயில்ஸ்லாம் இருக்கும். இதில் கஸ்டமர் இன்ஃபர்மேஷன் செக்ஷனில் அந்த ஸ்டார்ட் நவ் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கிறங்க. கிளிக் பண்ணி உள்ள வந்தீங்கன்னா இதில் பர்சனல் டீட்டெயில்ஸ் கேட்பாங்க. இதில் என்னென்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கஸ்டமர் டைப்பு, நேமு, டேட் ஆஃப் பர்த், அட்ரஸ், மொபைல் நம்பரு, இது எல்லாம் கேட்பாங்க. இது எல்லாத்தையும் ஃபுல்லோ பண்ணி அந்த டெக்ஸ்ட் இமேஜ் அப்படியே டைப் பண்ணி ப்ரொசீட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஓகே கேட்கும். ஓகே பண்ணீங்கன்னா உங்களுக்கு TCRN அப்படிங்கிற ஒரு நம்பர் கொடுப்பாங்க. இதோட மீனிங் என்னன்னு பாத்தீங்கன்னா, டெம்பரவரி கஸ்டமர் ரெஃபரன்ஸ் நம்பர். அதாவது இதோட வேலிடிட்டி 30 நாள் இருக்கும். அதுக்கப்புறம் கஸ்டமர் இன்ஃபர்மேஷன் செக்ஷன்ல கண்டினியூ வித் பார்சியலி ஃபில்டு அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கிறங்க. அதில் என்னென்ன கேட்பாங்கன்னா, உங்கள் TCRN நம்பர், டேட் ஆஃப் பர்த் அண்டு டெக்ஸ்ட் இமேஜ், இது மூணையும் டைப் பண்ணி ப்ரொசீடு கொடுத்தீங்கன்னா கஸ்டமரோட அடிஷ்னல் டீட்டெயில்ஸ் எல்லாமே வரும். இதில் என்னென்ன இருக்கும்னா, ரிலீஜியன், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், உங்கள் ஆனுவல் இன்கம், அதுக்கப்புறம் பேன் கார்டு டீட்டெயில் எல்லாத்தையும் ஃபுல்லப் பண்ணி சேவ் அண்டு ப்ரொசீடு கொடுத்தீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு ஐடென்டிஃபிகேஷன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வரும். இதில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண போகிறவங்களோட ஐடி ப்ரூஃப், அதாவது டிரைவிங் லைசன்ஸ், பாஸ்போர்ட், ஆதார் கார்டு, இது மாதிரி நீங்கள் எந்த ஐடி ப்ரூஃபை வேணாலும் கொடுக்கலாம். அதில் எந்த ஐடி ப்ரூஃபை கொடுக்க போகிறீங்களோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு, இப்போ நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு ஆதார் கார்டை கொடுக்க போகிறீங்கன்னா ஆதார் கார்டை செலக்ட் பண்ணிவிட்டு, ஆதார் கார்டோட நம்பரு, அது எப்போ கொடுத்தாங்க அந்த டேட்டு எல்லாமே செலக்ட் பண்ணிவிட்டு, லாஸ்ட்டாக சேவ் அண்டு ப்ரொசீட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை ஓகே பண்ணிக்கிறங்க. உங்களுக்கு அதுக்கப்புறம் அக்கௌண்ட் இன்ஃபர்மேஷன் செக்ஷன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வரும். இதில் என்னென்னலாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன டைப் ஆஃப் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண போகிறீங்க, அதுக்கப்புறம் எந்த பிரான்ச்சில் ஓப்பன் பண்ண போகிறீங்க, அக்கௌண்ட் ஹோல்டரோட நேமு, இன்டர்நெட் பேங்கிங் வேணும் அப்படின்னா அந்த ஆப்ஷனை டிக் பண்ணணும். அதுக்கப்புறம் மொபைல் பேங்கிங் வேணுமா என்ன, அதுக்கப்புறம் எவ்வளோ பணம் ஃபஸ்ட்டு கட்ட போகிறீங்க, அந்த எல்லா ஆப்ஷனையும் ஃபில்லப் பண்ணிவிட்டு ப்ரொசீடு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு TARN அப்படிங்கிற ஒரு நம்பர் கொடுப்பாங்க. அதாவது டெம்பரவரி அக்கௌண்ட் ரெஃபரன்ஸ் நம்பர். அந்த நம்பரை நோட் பண்ணி வச்சுக்கிறோங்க. அதுக்கப்புறம் நாமினேஷன் வேணுமா என்ன, உங்களுக்கு நாமினேஷன் வேணும்னா எஸ் கொடுத்துக்கிறங்க, நாமினேஷன் வேண்டாம்னா நோ கொடுத்துக்கிறங்க. ஓகே பண்ணி சேவ் அண்ட் ப்ரொசீட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு சப்மிட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வரும். சப்மிட் கொடுத்துக்கிறங்க. இப்போ லிங்கில் உள்ள பேஜுக்கு போனீங்கன்னா அதில் டவுன்லோட் அண்ட் கம்ப்ளீட் அப்ளிகேஷன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்கன்னா TARN நம்பர், டேட் ஆஃப் பர்த், டெக்ஸ்ட் இமேஜ், இது மூணையும் டைப் பண்ணி என்ட்ரு பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு PDF ஃபார்ம் ஒன்று டவுன்லோட் ஆகும். இந்த PDF ஃபார்மை பிரிண்ட் எடுத்துக்கிறங்க. பிரிண்ட் எடுத்துட்டு 2 பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ அதில் ஒட்டிக்கிறங்க. அதுக்கப்புறம் பிளாக் பென்னால் சிக்னேச்சர் போட்டுக்கிறங்க. அதுக்கப்புறம் உங்களோட ஆதார் கார்டோட ஒரிஜினல் எடுத்துக்கிட்டு பேங்க் போனீங்கன்னா உங்களுக்கு நியூ அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கொடுப்பாங்க. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற பல வீடியோக்களுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.